யூசுவலாக குழந்தைங்களுக்கு டான்சில் இன்ஃபெக்ஷன் வருங்க. இதுவே அடல்ட்ஸுக்கு வருது அப்படின்னா, இது டான்சில் இன்ஃபெக்ஷன்னால டான்சில் சர்ஜரி கண்டிப்பாக பண்ணணுமான்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குங்க. ஸோ டான்சில் சர்ஜரி பண்ணணுமா இந்த வீடியோவில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜே, காது மூக்கு தொண்டை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல், கொளத்தூர். ஸோ டான்சில் சர்ஜரி பண்ணணுமா டாக்டர்னு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. குழந்தைங்களில் இது இயல்பாக பண்ணுறனால அவங்களுக்கு அந்த கேள்வி வராது. பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு அடிக்கடி தொண்டை இன்ஃபெக்ஷன் வந்து நான் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ டான்சில்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ தொண்டையில் டான்சில்ன்ற லிம்ஃபாய்ட் டிஷ்யூ ஒன்று இருக்குங்க. அந்த சதை குழந்தைங்களில் இம்யூன் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு சொல்லுவோம். அதாவது வாய் வழியாக ஏதாவது சாப்பாடில் கிருமி இருக்குது அப்படின்னா முதல்ல வர டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த டான்சில்ஸ் தாங்க. அந்த மாதிரி மூக்குக்கு பின்னாடி அடினாய்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த டான்சில்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இம்யூனிட்டி பெருக. இதுவே அடல்ட்ஸுக்கு இந்த இம்யூனிட்டி பெருக இந்த டான்சில் உதவாது. ஸோ அதனால் என்ன ஆகும், சில பேருக்கு அடிக்கடி டான்சில்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும், தொண்டை வலி வரும், சாப்பிட முடியாது, முழுங்க கஷ்டப்படுவாங்க, அடிக்கடி ஃபீவர் வரும். இது ஒரு வகை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அடிக்கடி ஒரு பக்கமாக வீக்கம் வந்து முழுங்க முடியாமல் குரல் மாற்றம் வரும். இது வந்து ஆப்சஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பஸ்ஸு சேர ஆரம்பிக்குது. மூணாவது, நிறைய பேருக்கு வாயிலேருந்து கெட்ட வாடையோட கற்கள் இருக்கும். அதாவது டான்சிலில் வெள்ளை வெள்ளையாக தட்டு தட்டாக ஸ்டோன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது பேர் டான்சிலோலித். இதுவையும் மீறி சில பேருக்கு ஒரு பக்கம் மட்டும் வீங்கி முழுங்க முடியாமல் இருக்கும். இது வந்து கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டான்சில் சதையை இருந்தாலே எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஸோ இதுக்கான இண்டிகேஷன் என்ன? இப்போ ஒரு டான்சில் வீக்கம் இருக்குது, அது சர்ஜரி தான் பண்ணணும்னு இண்டிகேஷன் என்ன, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டான்சில் இன்ஃபெக்ஷன் ஒரு மனுஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு 7 வாட்டி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீவர் வந்து சாப்பிட முடியாமல் அவங்க வேலைக்கு லீவ் போடுறாங்க அப்படின்னா இது ஒரு இண்டிகேஷன். அதே மாதிரி 2 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 5 வாட்டியும், 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் 3 வாட்டியும் வருது அப்படின்னா இது கிரானிக் டான்சிலைட்டிஸ்ன்னு லேபிள் பண்ணி சர்ஜரிக்கு இண்டிகேட்டடாக இருக்குங்க. இல்லை ஒரு பக்கம் மட்டும் சீழ் பிடிக்குது, அதாவது இதுக்கு பேர் குவின்சின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஒரு வாட்டி வந்துட்டாலே டான்சிலெக்டமி கண்டிப்பாக பண்ணணும். இல்லை நிறைய பேருக்கு வாயிலேருந்து கெட்ட வாடையோட அந்த டான்சில் ஸ்டோன் இருக்குது, எனக்கு என்னதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எனக்கு இது பிடிக்கல சார், எனக்கு கெட்ட வாடை வருது, கண்டிப்பாக எனக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கு டான்சிலெக்டமி பண்ணலாம். இல்லை ஒரு பக்கம் மட்டும் வீக்கம் வந்து அது சதையாக வளர்ந்துருக்கு, முழுங்கவும் முடியல, வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பயாப்சி பண்ணி அது கேன்சராக இருந்தால் டான்சிலெக்டமி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு அடல்ட்ஸுக்கு டான்சிலெக்டமிக்கான இண்டிகேஷன். இன்னொன்று ரொம்ப காமனாக இப்போ வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னோரிங். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லப்படுற ஒரு கண்டிஷனில் டான்சில்ஸ் ரொம்ப வீக்கமாக இருக்குன்றப்போ தூக்கத்தில் நிறைய பேருக்கு இந்த டான்சில் போய் பின்னாடி விழுந்து மூச்சு திணறல் ஏற்படுதுங்க. இதுக்கு பேர் தான் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. இது ஒரு காமன் இண்டிகேஷன் இப்போ அடல்ட்ஸில் பார்க்கறது இருக்குது. ஸோ டான்சிலெக்டமி அந்த ப்ரொசீஜரில் ஒரு ஸ்டெப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இண்டிகேஷன்ஸுக்கு அடல்ட்ஸுக்கு டான்சிலெக்டமி நாங்கள் பண்ணுறோம். ரெண்டாவது, இந்த டான்சிலெக்டமி பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்ற நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஓரல் ஹைஜீன் நல்லா மெயின்டைன் பண்ணி சாப்பாடு கூலிங்காக எடுக்காமல் உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் டெண்டன்சி குறையுதுனாலே உங்களுக்கு அடிக்கடி தொண்டை இன்ஃபெக்ஷன் வரப்போகிறது இல்லை. இதையும் மீறி உங்களுக்கு குறைட்ட இருக்குன்னா தான் நாங்கள் சர்ஜரி பண்ண போகிறோம். ஸோ மெடிசன்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டு இம்யூன் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வராதுங்க. ஸோ இதையும் மீறி உங்களுக்கு டான்சிலெக்டமி தான் ஒரு ஆப்ஷன் அப்படின்னா அது எப்படி பண்ணுவோம்? ஸோ சர்ஜரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஜென்ரல் அனஸ்தீசியாவில் தான் பண்ணுவோம். நீங்கள் தூங்கிடுவீங்க, மயக்கத்தில் தான் இருப்பீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ப்ரொசீஜர் வலியோ அப்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ரெண்டாவது, வாய் வழியாக தான் போகும், வெளியில் எந்த ஒரு தழும்போ ஒரு கத்தி வச்சு அறுக்கிறதோ இல்லைங்க. இது ஸ்கார்லெஸ் சர்ஜரி தான். மூணாவது, இந்த சர்ஜரி பண்ணிவிட்டு பயாப்சி அனுப்புவோம். இது சர்ஜரிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்க வேண்டிய டேக் கேர் ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி முடிச்சுட்டு உங்கள் ரெக்கவரி 1 to 2 வீக்ஸ் ஆகுங்க. சாஃப்ட் டயட் எடுத்துக்கணும். இந்த தாளிச்சது பருப்பு வகைகள் இது எதுவுமே சாப்பிடக்கூடாது. சூடாக ஒரு 3 வாரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. கூர்மையாக சிப்ஸு, முறுக்கு, தட்டை, பர்ஃபி இந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. கார்கிலிங் நல்லா பண்ணணும். இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு போஸ்ட் டான்சிலெக்டமி அந்த பீரியட் உங்களுக்கு பெயின் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்ம கோல்ட் ஸ்டீல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு சர்ஜரி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வி ஹாவ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் லைக் லேசர், சம்திங் கால் கோஆப்லேஷன். ஸோ இந்த கோஆப்லேஷனில் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெயினே சுத்தமாக இருக்காது. இது ரெக்கவரி பீரியட் ஒரு 1 to 2 வீக்ஸ் ஆகும். பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கலன்னா இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் ஜாஸ்தி. பட் இது ரொம்ப பெஸ்ட் டூலாக இருக்குது. சீக்கிரம் சர்ஜரி முடிச்சிடலாம், சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி டான்சிலெக்டமி சர்ஜரி பண்ணிக்கிட்டீங்க, இதுக்கப்புறம் போஸ்ட் ஆப் கேரும் நல்லா இருக்குது, இது திரும்ப வளருமா அப்படின்ற நிறைய பேருக்கு கேள்வி இருக்குங்க. ஸோ ஒரு வாட்டி டான்சிலெக்டமி பண்ணிக்கிட்டிங்கன்னா திரும்ப வளர சான்சஸே இல்லை, ஏன்னா அந்த சதையை டோட்டலாக நம்ம எடுத்துகிற போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்றப்போ டான்சில் பண்ணிக்க போகிறீங்களா பண்ணிக்க மாட்டிங்களான்னு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அதை நல்லா ஆலோசித்து நீங்கள் டான்சிலெக்டமிக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு இஎன்டி கன்சல்டண்ட்டை ஃபஸ்ட்டு சந்திங்க. சும்மாவே எனக்கு டான்சில் இருக்குன்னு டான்சில் சர்ஜரி யாரும் பண்ண போகிறதில்ல. இது பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வர த்ரோட் இன்ஃபெக்ஷன், பேட் ஸ்மெல், மிழுங்க கஷ்டமாக இருக்கிறது, தொண்டையில் ஏதோ இருக்குது, இந்த ஃபீலிங் எல்லாமே போயிடும். ரெண்டாவது, இந்த ஸ்னோரிங்கோட சேர்த்து பண்ணுற டான்சிலெக்டமி ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனுங்க. ஏன்னா இதனால் உங்கள் கொரட்டை ஒரு 60% குறைய போகுதுங்க. ஸோ இந்த மாதிரி டான்சிலெக்டமி பண்ணணுமா வேணாமான்னு கேட்டால் சிம்பிள். உங்களுக்கு இண்டிகேஷன் இருந்தால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், இல்லைன்றப்போ பண்ணாதீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது டான்சில் பண்ணணும் இல்லை டான்சில் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.